போக்குவரத்து தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறது இந்தியா. இந்தியா உலக அளவில் பேசுபொருளாகி இருக்கிறது. உலகம் 4 கால் பாய்ச்சலில் பாய்கிறது என்று எப்போதும் நாம் சொல்வதுண்டு. ஆனால் அதன் நடுவேயாவது நாம் ஓட வேண்டும் என்று இந்தியா ஏங்கிய காலம் ஒன்று இருந்தது. அது இன்று மலையேறிவிட்டது. உலகம் ஓடும்போது அதன் முன் வரிசையில் அல்லது முதன்மையில் இந்தியா இருக்கும், இந்தியாதான் ஓடும் என்பதை இந்தியா இப்போது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. விண்வெளி ஆராய்ச்சிகளானாலும் சரி, தொழில்நுட்பம் ஆனாலும் சரி, எதிலும் முன்னிலையில் பாய்கிறது இந்தியா. இப்போது இது 1200 கிலோமீட்டர் வேகத்தில் பாயும் ஹைப்பர்லூப் என்னும் போக்குவரத்து தொழில்நுட்பத்திற்கு சோதனை தடமமைத்து சாதனை புரிந்திருக்கிறது. உலகின் பார்வையை இந்தியா பக்கம் திருப்பி இருக்கிறது. உலகில் 2வது நாடாக மாறியிருக்கிறது. என்ன, எப்படி? வாருங்கள் பார்க்கலாம். நமது ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சமூக வலைதளத்தில் தற்போது பகிர்ந்திருப்பது என்ன தெரியுமா? இந்தியா நவீன தொழில்நுட்பமான போக்குவரத்தின் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்திற்கான சோதனை தடம் வெற்றிகரமாக அமைத்திருக்கிறது என்பதுதான். உலகில் முதலாக அமெரிக்கா தான் ஹைப்பர் லூப் என்ற தொழில்நுட்பத்தில் டிரான்ஸ்போர்ட் சாத்தியத்தை பற்றி ஆராய்ந்ததும் அதனை சோதனை செய்து பார்த்ததும். 2012 எலோன் மஸ்க் என்ற அமெரிக்க தொழிலதிபர் கூறிய ஒரு சிந்தனை அல்லது அவருடைய கற்பனை அல்லது அவருடைய கனவுதான் இதற்கு வழிவகுத்தது. அவரின் கனவை ஒரு சாத்தியப்படுத்த முடியுமா என்று அமெரிக்கா ஆராய்ந்து அமெரிக்கா அதற்கு செயல்வடிவம் கொடுத்தது, சோதனை செய்தும் பார்த்தது என்பதுதான் உண்மை. அதில் வெற்றியும் பெற்றது அமெரிக்கா. ஆனால் மேற்கொண்டு அதிக பயன்பாட்டில் கொண்டு வரும் முயற்சிகள் பலவும் நடந்து கொண்டிருந்தனவே தவிர அவை பெரும் அளவில் நடைமுறையிலும் செயல்பாட்டிலும் வரவில்லை என்பதும் உண்மை. உலக அளவில் இது அமெரிக்கா நிறுவனமான விர்ஜின் ஹைப்பர் லூப்பும் அதோடு சேர்ந்து இந்த தொழிலதிபரின் அதாவது எலோன் மஸ்கின் தி போரிங் நிறுவனமும் முன்னணியில் நின்றுதான் இதை செயல்படுத்துவதற்கான முயற்சியிலும் முனைப்பிலும் செயல்பட்டு கொண்டிருந்தது இருக்கிறது. இந்தியாவும் இந்த காலகட்டத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பற்றி கேள்விப்பட்டு நாமும் இதை செயல்படுத்தவும் இந்த தொழில்நுட்பத்தை கண்டறியவும் முனைப்பும் முயற்சியும் செய்தது. அதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி ஆராய்ந்தது, பல முயற்சிகளையும் முன்னெடுத்தது. அதில் நமது ஐஐடி மெட்ராஸும் வேல்டும் சேர்ந்து இந்தியாவில் இந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்குள்ளேயே உள்நாட்டு திறனாளிகளின் திறமையுடன் ஆதரவுடன் இதை கண்டறியும் முயற்சியில் இறங்கியது. அதற்காக மும்பை பூனே பயணப்பாதையை ஒரு சோதனை முதல் முயற்சியாக இவர்கள் கருத்தில் கொண்டு அவற்றில் களத்திலும் இறங்கியது. மும்பை பூனே நகருக்கு இடையேயான பயண தூரத்தை 25 நிமிடங்களாக குறைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் இலக்காகவும் இருந்தது. அதுபோல பெங்களூர் சென்னை பயணப்பாதையும் மிக குறைந்த நேரமாக குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் பல கலந்துரையாடல்களும் நடத்தப்பட்டன, முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கான செயல்பாடுகளும் சோதனைகளும் மிக துரிதமாகவும் மிக கருத்தாகவும் நடந்த வண்ணமும் இருந்தன. இப்போது அதன் வெளிப்பாடாக, அதன் எதிரொலியாக தற்போது டிசம்பர் 6ஆம் நாள் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பகிர்ந்த செய்தியும் ஒளிச்சித்திரமும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கிறது. அதுவும் உலக அளவில் கவனம் ஈர்த்திருக்கிறது, நம்மை வெற்றி கொடி நாட்ட வைத்திருக்கிறது. அதாவது இந்தியாவில் முதல் ஹைப்பர் லூப்பின் ட்ராக் தயாராகி இருக்கிறது என்பதுதான். இந்திய ரயில்வேயும் ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்து இத்திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கும் அவர், மிக நவீனமான போக்குவரத்து தொழில்நுட்பமான இந்த ஹைப்பர் லூப்பின் முதல் ட்ராக் தயாராகிவிட்டது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இதன் நீளம் 410 மீட்டர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியன் ரயில்வேயும் ஐஐடி மெட்ராஸ் மாணவர்கள் அடங்கிய அவிஷ்கார் ஹைப்பர்லூப் டீமிற்கும் மத்திய அமைச்சர் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்திருக்கிறார். 2012 அமெரிக்காவின் முன்னணி தொழிலதிபர் எலோன் மஸ்க் இப்படி ஒரு கான்செப்டை முன்வைத்த போது இது ஒரு கற்பனையாகவே அனைவரும் கருதினார்கள். இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா என்ற கேள்விகளும் கிண்டல்களும் கூட அப்போது வந்தன. இதன் நடைமுறை சாத்தியம் பற்றி பல ஐயங்கள் பலவும் சொல்லப்பட்டது. பலரும் இதை பற்றி அசாத்தியமான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். பிறகு எலன் மஸ்கின் போரிங் நிறுவனம் வாயிலாகவும் விர்ஜின் ஹைப்பர்லூப் வழியாகவும் உலகம் இதன் சாத்தியக்கூறுகளை கண்கூடாக பார்க்க துவங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். 2020 இதன் பலகட்ட சோதனைகள் நடத்தப்பட்டன. மக்கள் மூக்கின் மேல் விரல் வைத்து ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். மற்ற பல நாடுகள் இந்த முயற்சியில் இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனா, கனடா, அதுபோல விர்ஜின் லூப் மற்றும் டிபி வேர்ல்டு நிறுவனத்துடன் சேர்ந்து யுஏஇ போன்ற அரபு நாடும் பல முயற்சிகளிலும் ஈடுபட்டன. இது வெளியில் தெரிந்தும் தெரியாமலும் பல நாடுகள் பின்னணியில் இதன் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதும் மிக கவனிக்கத்தக்கது. ஆனால் தங்கள் நாட்டில் முதலில் கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாடுகளும் போட்டியும் போடுகிறது. ஆனால் பல நாடுகளின் முயற்சியாகவே தொடர்கின்ற காலகட்டத்தில் அல்லது தொடர்கின்ற இன்றைய நிலையில் இந்தியா அடுத்த கட்டத்தை பற்றி, அதாவது அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது பற்றி யோசிக்கவும் கலந்துரையாடல் நிலையிலும் முன்னேறி இருக்கிறது என்பதுதான் இந்தியாவின் பெருமையும் இந்தியாவின் முன்னேற்றமும் திறனையும் இது இங்கு வெளிப்படுத்துகிறது.
எவ்வளவு முக்கியத்துவம் உலக அளவில் இது பெறுகிறது என்பதும் கவனிக்க வேண்டும். இந்திய விஞ்ஞானிகளின் திறன் எத்தகைய உத்வேகமும் உன்னதமும் உள்ளது என்பதும் அபாரமானது என்பதும் தெளிவாக உலகிற்கும் நமக்கும் எடுத்துக்காட்டியிருக்கிறது. ஆவிஷ்கார் ஹைப்பர்லூப் டீம் என்பது ஐஐடியில் உள்ள இளங்கலை மாணவர்கள், அதாவது அண்டர் கிராஜுவேட் மாணவர்களும் போஸ்ட் கிராஜுவேட் முதுகலை பட்டதாரிகளும் அடங்கிய 77 பேர் கொண்ட குழுதான் இந்த ஆவிஷ்கார் ஹைப்பர்லூப் டீம். இதை மிகப்பெரிய போக்குவரத்தின் புரட்சியாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். இது மாத்திரை போன்ற போடுகளாக இருக்கும் என்பதும், ஒவ்வொரு போடுகளிலும் சுமார் 24 முதல் 28 பேர் பயணம் செய்யும் அளவு வசதி கொண்டதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுருக்கமாக சொன்னால் ஒரு மினி பஸ்ஸின் அளவு நீளம் உடையதாக இருக்கும். பொதுவாக நாம் பயணிக்கும் பேருந்துகள் ஆகட்டும், ரயில்கள் ஆகட்டும், விமானங்கள் ஆகட்டும், இவை எல்லாமே புவியீர்ப்பு விசை, காற்று, காலநிலை, இயற்கை மாற்றங்கள், சீற்றங்கள் என எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் தன் பயணத்தை முன்னெடுக்கவோ தொடரவோ முடியும். அப்படித்தான் இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றது. இதுதான் நடைமுறை என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் ஹைப்பர் லூப்பிற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்றால், இதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஹைப்பர் டியூப் அமைப்பு வழியாக மினி பஸ் அளவிலான போடுகள் மிக விரைவாக அதிவேகத்தில், அதாவது நாம் சொல்வோம் அல்லவா கண்ணிமைக்கும் நேரத்தில் என்று, அந்த அளவு வேகத்தில் பயணிக்கும் என்பதுதான் இதன் சிறப்பு. இந்த டியூப் போன்ற பயணப்பாதையில் காற்றின் அழுத்தம் அளவு எல்லாமே மிக மிக கட்டுப்படுத்தப்படும். அளவிட்டு அவை மிக சிறப்பாக பராமரிக்கப்படும். காற்றின் அழுத்தம் செயல்பாடுகள் அனைத்தும் கட்டுப்படுத்துவதன் மூலம் முன்னோக்கிய இந்த போடுகளின் பயணத்திற்கு எந்த தடைவுகளோ ஃப்ரிக்ஷனோ உராய்வுகளோ இல்லை என்பதும், அதனால் எவ்வளவு வேகம் வேண்டுமானாலும் இவற்றால் பாய முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்காற்று என்பதே இங்கு இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காற்றின் அழுத்தத்தை குறைப்பதுடன் புவியீர்ப்பு விசையின் மாறுபடும் ஆக அனைத்தும் மட்டுப்படுத்தப்படும் போது இவற்றை தடைகளாகவோ உராய்வுகள் மூலம் ஏற்படும் வேக குறைவுகளோ இங்கு நிகழாது என்பதால் அந்த எந்திரத்தின் முழு வேகமும் இங்கு பயன்பாட்டிற்கு வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக இதன் வேகத்திற்கு எந்த தடையோ எதிர்ப்போ இருக்காது. முற்றிலும் வெளிக்காற்று கூட உட்புகா வண்ணம் கவர் செய்யப்பட்டதாக, அதாவது சீல் செய்யப்பட்டதாக இருக்கும் இந்த டியூப் என்பதால் நிலநடுக்கம் தவிர்த்து எந்த இயற்கை பற்ற மழை, புயல், காற்று போன்றவை இதை பாதிக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே பயணம் துவங்கிய இடத்திலிருந்து பயணம் சென்று அடைய வேண்டிய இடத்தை ஒரே அடியாக இது மிக விரைவில் சில நிமிடங்களிலேயே சென்று சேர்ந்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலக்கை நிர்ணயம் செய்துதான் பயணத்தை ஆரம்பிக்கும் என்பதால் இடைப்பட்ட நிறுத்தங்கள் எதுவும் இல்லாமல் துவங்கிய இடம் முதல் நிறுத்தப்பட வேண்டிய இடத்தில் மிக விரைவாக ஒரே அடியாக சென்று நின்றுவிடும் என்று சொல்கிறார்கள் தற்போதைய திட்டப்படி. எதிர்காலத்தில் நிறுத்தங்கள் வருமா வராதா என்பது வேறு விஷயம். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை செல்வதற்கு வெறும் 35 நிமிடத்திற்குள் தான் தேவைப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 1100 1200 வரையிலான வேகத்தில் பயணிக்கும் இந்த ஹைப்பர் லூப்பின் உள் பயணிக்கின்ற இந்த போடுகள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை செல்வதற்கு வெறும் 35 நிமிடத்திற்குள் தான் தேவைப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. துபாய் போன்ற உலக கவனம் இருக்கின்ற நகரங்கள் உட்பட்ட UAE நாடுகள் உட்பட பல நாடுகளும் 2018 இருந்தே இந்த போக்குவரத்தின் புரட்சியான தொழில்நுட்பத்தை முதலில் செயல்படுத்த வேண்டும் என்ற ஆவலில் ஒவ்வொரு நாடுகளும் முயற்சியில் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களின் ஆவலிலும் முயற்சியிலும் ஒரு அர்த்தமும் இருக்கின்றன. ஏனென்றால் அந்த அளவு இது வேகம் கொண்டது மட்டுமல்ல, மிகப்பெரிய புரட்சியும் என்றும் சொல்கிறார்கள். இந்தியா இவர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபடுகிறது. எப்படி என்றால், மற்ற நாடுகள், ஏன் UAE உட்பட மற்ற நாடுகள் அனைத்தும் அமெரிக்க கம்பெனிகளின் உதவியுடன் தான் இதை செயல்படுத்த முடியும் அல்லது முயற்சிக்கிறது என்றால், இந்தியாவோ தனது சொந்த தொழில்நுட்பத்தில் உள்நாட்டு திறனில் இதை கண்டுபிடித்து அவற்றை கண்டறிந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வரப் போகிறது என்பதுதான் நம் இந்தியாவின் சிறப்பு. எப்படி இது இயங்குகிறது என்றால், இனி சுருக்கமாக சொல்வதென்றால், குறைந்த காற்றழுத்தம் பராமரிக்கப்படும் சீல் செய்யப்பட்ட டியூபை தான் ஹைப்பர் லூப் என்று சொல்கிறார்கள். இந்த ஹைப்பர் லூப்பிற்குள் தடையின்றி மாத்திரை வடிவிலான போடுகள் பயணிக்க இயலும். இந்த போடுகளில் தான் 24 முதல் 28 பேர் பயணிக்கும் அளவு வசதியும் இருக்கும். இந்த போடுகளில் நமது சாதாரண காற்றழுத்தம் பராமரிக்கப்படும் என்பதால் இந்த போடுக்குள் இருக்கும் பயணிகளுக்கு இந்த லூப்பிற்குள் இருக்கும் குறைந்த காற்றழுத்தத்தால் எந்த பாதிப்பும் வரவும் செய்யாது. ஆக இந்த போடுகளுக்கு இந்த குறைந்த காற்றழுத்தம் கொண்ட லூப்பு வழியாக தடையின்றி, எந்த உராய்வும் இன்றி, எந்த தடைகளோ வேக பிரச்சனைகளோ இல்லாமல் அதிவேகத்தில் 360 துவங்கி 1100 கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தில் பயணிக்க இயலும் என்பதுதான் இதன் சிறப்பு.
நவீன உலகின் மிகப்பெரிய போக்குவரத்து புரட்சியாக இது மாறியிருக்கிறது. மட்டுமல்ல, நம்மவர்கள் வாய்ப்பளித்தால் எதையும் சாதித்து காட்டும் சாதனை புலிகள் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார்கள். இந்தியா தொழில்நுட்பத்திலும் அனைத்து துறையிலும் உலகின் முன்னால் ஓடும் தூரம் வெகு அருகில் தான் இருக்கிறது. ஆம், கையெட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது.